வணக்கம் நண்பர்களே, குட்டி ஸ்டோரிஸ் உலகத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப இனிமையான, ரொம்ப கற்பனை நிறைந்த அழகான கதை சொல்ல போகிறேன். அமைதியா கேளுங்க குட்டீஸ். ஒரு காலத்துல மலைகளுக்கும் பசுமையான வயல்களுக்கும் நடுவே ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் ரொம்ப பெரியதில்ல, ஆனா அங்கே இருந்த பாசம், சிரிப்பு, சந்தோஷம் எல்லாம் மிக மிக பெரியது. அந்த கிராமத்தின் ஓரத்துல ஒரு குட்டி வீடு இருந்தது. அந்த வீட்ல தான் நம்ம பாசமான பாட்டி வாழ்ந்திருந்தாங்க. வெள்ளை முடி, மென்மையான சிரிப்பு, எப்போதும் அமைதியான முகம். அவங்கள பார்த்தாலே மனசு சாந்தி ஆகிடும். பாட்டி இருந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சமையலறை. அங்க எப்போதும் இட்லி வேகும் நல்ல வாசனை வரும். ஒவ்வொரு காலையும் சூரியன் இன்னும் முழுச எழுந்திருக்க மாட்டான். ஆனா பாட்டியின் வீட்டிலிருந்து பிளிஷ் பிளிஷ் என்று இட்லி வேகும் சத்தம் மட்டும் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த நாள் காலையும் அப்படித்தான். ஆனா அந்த நாளில் ஒரு சின்ன மந்திரம் நடந்தது குட்டீஸ். பாட்டி இட்லி பாத்திரத்தின் மூடிய மெதுவா திறந்தாங்க. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? அந்த இட்லிகள் மெதுவா, ரொம்ப மெதுவா காற்றுல மிதக்க ஆரம்பிச்சது. பஞ்சு மாதிரி மென்மையான வெள்ளை மேகங்கள் போல சின்ன சின்ன இட்லிகள் வானத்துல பறந்துகிட்டே இருந்தது. அந்த இட்லிகளை பார்த்து பறவைகளே நின்று பார்த்தது. குழந்தைகளின் கண்கள் அதிர்ச்சியோட பெரியதாக திறந்தது. ஆனா பாட்டி மட்டும் அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த இட்லி சாதாரண இட்லி இல்லைன்னு. இந்த இட்லி சாப்பிடுறவங்களுக்கு சின்ன நேரத்துக்கு ஒரு விசேஷமான சக்தி கிடைக்கும். யாருக்காவது பறக்கும் சக்தி வரும், யாருக்காவது அதிக பலம் வரும், யாருக்காவது ரொம்ப வேகமாக ஓடும் சக்தி வரும். ஆனா குட்டீஸ், இந்த சக்தி விளையாடத்துக்கோ, சண்டை போடத்துக்கோ, பெருமை காட்டத்துக்கோ இல்ல, ஒரு நல்ல காரியம் செய்ய மட்டும். ஒரு நாள் மழை பெய்துகிட்டே இருந்த போது ஒரு குட்டி நாய் நீர்ல சிக்கிக்கிட்டது. அந்த இட்லி சாப்பிட்டவர் காற்றுல பறந்து போய் அந்த குட்டி நாயை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து வந்தார். மற்றொரு நாள் ஒரு பெரிய மரம் விழப்போகும் நிலையில் இருந்தது. அந்த இட்லி சாப்பிட்டவர் அதிக பலத்தோட மரத்தை தாங்கி பிடித்து எல்லாரையும் காப்பாற்றினார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் நடந்துகிட்டே இருந்தது. சில நாட்களில் இந்த இட்லி கடை முழு கிராமத்திலும் பறக்கும் இட்லி கடைன்னு பிரபலமாகிடுச்சு. ஆனா பாட்டி ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. யாராவது சுயநலத்தோட எனக்கு மட்டும் என்று நினைச்சு இட்லி சாப்பிட்டா அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்கவே இல்லை. ஆனா நல்ல மனசோட மற்றவருக்கு உதவணும் என்று நினைச்சு இட்லி சாப்பிட்டா அந்த இட்லியே அவர்களை காற்றுல தூக்கி செல்லும். ஒரு நல்ல செயல் முடிஞ்சதும் அந்த சக்தி மெதுவா மறைந்து போயிடும். ஆனா அந்த நல்ல செயல் கிராமத்து மனசுக்குள்ள எப்போதும் வாழ்ந்துகிட்டே இருக்கும். பாட்டி இதையெல்லாம் பார்த்து மெதுவா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு சூப்பர் ஹீரோக்கள் தேவையில்லை, நல்ல மனசுள்ள மனிதர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். ஒரு நாள் இட்லிகள் பறக்கல, அமைதியா பாத்திரத்துக்குள்ளேயே இருந்தது. பாட்டி சிரிச்சுக்கிட்டே பாத்திரத்தை மூடி வைத்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல எல்லாருமே நல்லது செய்ய கற்றுக்கிட்டாங்க. அப்ப மந்திரம் தேவையில்லை குட்டீஸ். அந்த கிராமம் முழுக்க இட்லி வாசனை மாதிரி பாசமும் உதவியும் சந்தோஷமும் எப்போதும் பரவி இருந்தது. தேங்க்யூ குட்டீஸ். இன்னொரு இனிமையான கதையோட மீண்டும் சந்திப்போம்.